வணக்கம். தாய் வீடு, ஜூலை 2026. ஓர் ஈழ நாட்குறிப்பு, பகுதி 5. எழுதியவர் ஓவியர் ஜீவா. வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. கன்னியா வெந்நீர் ஊற்றுகளை கண்டு மகிழ்ந்து வெளியே வந்து அங்கிருந்த கடைகளை நோட்டம் விட்டோம். விதம் விதமான மூலிகை மருந்துகள், உலர் பழங்கள் என்று களை கட்டி இருந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று மூட்டு வலிக்கு அங்கிருந்த ஒரு மருந்தை வாங்கி வைத்துக் கொண்டேன். பெரும்பாலும் அங்கு கடை போட்டிருந்தவர்கள் சிங்கள பெண்கள் தான். அன்பாக பழகுகிறார்கள், கோபம் குறைவு. சர்பத்தும் இனிதாகத்தான் இருந்தது. கன்னியாவிலிருந்து மட்டக்களப்பிற்கு புறப்பட்டோம். செல்லும் வழியில் கிண்ணியா என்கிற கடற்கரை பிரதேசம் இருந்தது. கன்னியாவும் கிண்ணியாவும் வெகுவாகத்தான் குழப்பிவிட்டன. பெரிய கிண்ணியா என்ற பகுதியில் கடற்கரை முழுவதும் நெடுக மீன்களை உலர வைத்திருக்கின்றனர். வெயிலில் காய்ந்து கருவாடு ஆகிக் கொண்டிருந்த பருவம். கண்கொள்ளா காட்சியது. மதிய உணவுக்காக ஒரு பாய் கடையை தேடி பிடித்து மீன் குழம்புடன் ஒரு சாப்பாடு. இன்றைய திட்டத்தில் அடுத்ததாக இருந்தது சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையம் விஜயம். முகநூல் மூலம் அறிமுகமாயிருந்த திரு பாலசிங்கம் சுகுமார் இதை அவரது மகளின் நினைவாக நடத்தி வருகிறார். மருது அவர்களுக்கு ஏற்கனவே நெருங்கிய நண்பர் என்பதால் எங்கள் நிகழ்ச்சி நிரலில் இது ஒரு முக்கியமான சந்திப்பு. திருகோணமலை மூதூர் பகுதியில் உள்ள சிற்றூர் சேனையூர். எங்களை எல்லாம் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பாலசிங்கம் சுகுமார். அவரது மகள் ஓவியத்தை சில ஆண்டுகளுக்கு முன் வரைந்து அவருக்கு அனுப்பியதை நினைவு கூர்ந்தேன். மையம் ஒரு அழகிய சிறு கட்டடத்தினுள் அமைந்திருக்கிறது. வெளிப்புற சுவர்களில் பாரம்பரியமும் நாட்டுப்புற கலைகளின் சாயலும் கொண்ட அழகிய ஓவியங்களை ஆதி கிருஷ்ணா என்கிற இளம் ஓவியர்கள் வரைந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவரை அடுத்த 2 நாட்களில் சந்தித்தேன். உள்ளே நுழைந்ததும் ஓர் அருமையான நூலகம் எங்களை வரவேற்றது. சஞ்சிகைகள் முதல் அரிய நூல்கள், குழந்தைகளுக்கான நூல்கள் உட்பட நிறைந்து வழிந்து கொண்டிருந்தன அந்த நூலகம். படிப்பதற்கும் ஓவியம் வரைவதற்கும் விசாலமான மேசைகள். நடனம் நாடகம் பயில அங்கேயே ஒரு கூடம். அடுத்த பகுதி வட்ட வடிவில் களரி விளையாடவும் நாடகங்கள் நடத்தவும் வசதியான ஒரு களம். சுற்றிலும் அமர்ந்து பார்வையாளர்கள் அவற்றை ரசிப்பதற்கான இடவசதி சிறந்த முறையில் அமைந்திருந்தது அந்த இடம். தமிழக கலைகளின் பயிலரங்கங்கள், ஆடல், நாடகம் போன்ற விடயங்களில் மிகவும் ஆர்வமிக்கவர் சுகுமார் என்பதை இந்த பண்பாட்டு மையம் பறைசாற்றியது. இந்த பயணத்தின் போது சாலையோரங்களில் நிறைய பழக்கடைகளை பார்த்தோம். மாம்பழங்கள், வாழை, பலா போன்ற சில பழ வகைகளை தவிர ஆரஞ்சு போன்றவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகின்றன என்று சொன்னார்கள். இந்த பயணம் முழுவதுமே என்னை கவர்ந்த இன்னொரு அம்சம் நடமாடும் அடுமனைகள். ஒரு மூடப்பட்ட ஆட்டோ வண்டியில் ஒரு பிரத்யேக இசையுடன் வண்டி நிறைய பான், பன், பிஸ்கெட்டுகள் வலம் வரும். தமிழ்நாட்டில் இப்படித்தான் இடியாப்பத்தை மொபெட் வண்டிகளில் உரக்க இடியாப்பம் என்று பதிவு செய்த வசனத்தை உரக்க ஒளிபரப்பிக் கொண்டே செல்வார்கள். இங்கு அனைத்து பேக்கரி வண்டிகளும் ஒரே இசை கோர்வையைத்தான் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. வீட்டுக்குள் வேலை செய்யும் பெண்மணிகள் கூட இந்த இசையை கேட்டவுடன் சாலைக்கு வந்து விடுவார்கள். இந்த இசை எனக்கு பழக்கமானதொரு தமிழ் பாடலின் மெட்டு என்பதை உணர்ந்தேன். இந்த சுற்றுப்பயணம் முழுவதும் அது என்ன பாட்டாக இருக்கும் என்ற சிந்தனையும் என்னை குடைந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் அதை கண்டே பிடித்து விட்டேன். பெருமைக்குரியவள் என்ற பழைய படத்தில் MS விஸ்வநாதன் இசையில் எனது பாசத்துக்குரிய நண்பர் நடிகர் சிவகுமார் பத்மபிரியாவுடன் பாடி நடித்த என் மனது ஒன்றுதான் உன் மீது ஞாபகம் என்ற பாடல்தான் அது. இது எப்படி பான் வண்டிக்கு தீம் மியூசிக்காக வந்து சேர்ந்தது என்று மிகவும் ஆச்சரியப்பட்டேன். மாலை மட்டக்களப்பு வந்து சேர்ந்தோம். ஆங்கிலத்தில் பேட்டிகலோ என்று இந்த ஊரின் பெயர் சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமான தாய் வீட்டார் சந்திப்பு 2026 அடுத்த நாள் நிகழ இருந்தது. எங்களுக்கெல்லாம் கடற்கரையோரம் ஒரு விடுதியில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நாடெங்கும் இருந்தும் அயல் நாடுகளிலிருந்தும் வந்திருந்த பங்கேற்பாளர்களுக்கு வேறு இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
அன்றிரவு வந்திருந்த விருந்தினர்களுடன் நீண்ட நேரம் உரையாடல்கள் தொடர்ந்தன. இலங்கையில் தாய் வீட்டின் தூண்களில் ஒருவரான பிரசாத்தையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. காலை உணவு அங்குள்ள சரவணா பவனில் இட்லி, தோசை, வடை என்று உண்டு கழித்தோம். அங்கு சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு வாசகம் எனக்கு வியப்பூட்டியது. எமது நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி ஏனைய நிறுவனங்களிலோ தனியார்களிடமோ கடன் பெறுவது, கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எமது நிறுவனம் பொறுப்பேற்க மாட்டாது. நிர்வாகம் என்று 2 தொலைபேசி எண்களும் தரப்பட்டிருந்தன. இதன் விளக்கத்தை கல்லாவில் இருந்த அம்மையாரிடம் கேட்கலாம் என்ற எண்ணம் இருந்தும் கட்டுப்படுத்தி கொண்டு வெளியேறினேன். மட்டக்களப்பு கல்லடிப்பாலம் அருகே அமைந்துள்ள ரிவைரா ரிசார்ட் என்ற விடுதியில்தான் தாய் வீட்டார் சந்திப்பு நிகழ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உப்பங்கழியின் கரையோரம் அமைந்துள்ள எழில்மிகு விடுதி அது. விசாலமான அரங்கத்தில் வட்ட வடிவமாக நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. விருந்தினர்கள் வரத் தொடங்கிய பின் நிகழ்வு தொடங்கியது. 19 வருடங்களாக வெளிவரும் தாய் வீடு இதழின் வளர்ச்சி பாதையில் தங்கள் பங்களிப்பை நல்கிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் அனுபவங்களையும் தாய் வீட்டின் எதிர்கால வளர்ச்சியையும் குறித்து விவாதித்தும் ஆலோசனைகள் கூறவும் இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருந்தது. உலகத் தமிழர் வாழ்வின் பல அம்சங்களை அறிவியல், கலை, இலக்கியம், கல்வி, திரைப்படங்கள் என்ற பல தளங்களிலிருந்து தாய் வீடு இயங்கி இன்று பெருமைக்குரிய ஒரு இடத்தில் இருக்கிறது. அச்சு ஊடகமாக துவங்கி பின்னர் கூடவே மின்னிதழாகவும் ஒளிப்பேழை இதழாகவும் மலர்ந்து இயங்கி வருகிறது. 2013ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு சந்திப்பிற்காக நான் டொரண்டோவிற்கு அழைக்கப்பட்டதற்கு அடுத்த பயணம் இது. வந்திருந்த நண்பர்களில் ஏராளமானவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள், நேரில் சந்தித்திராதவர்கள், பெயர் அறிந்தவர்கள் என்று பல வகையினர். பொன் பாலராஜன், அண்டன் ஃபீலிக்ஸ், அலெக்ஸ் சிவசம்பு, SK விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கனடாவிலிருந்து வந்திருந்தவர்கள். இந்தியாவிலிருந்து எங்கள் குழு மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் நண்பர்கள் வந்திருந்தனர். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாய் வீட்டின் இலங்கை இணைப்பாளர்களில் ஒருவரான பிரசாத் சொக்கலிங்கமும் நண்பர்களும் 1 வாரத்திற்கும் மேலாக இரவு பகலாக செய்து வந்திருந்தனர். நிகழ்வு அன்றும் சுறுசுறுப்பாக இயங்கினர். BJ திலீப்குமார் தன் நீண்ட பயணத்தின் அனுபவ பதிவுகளை பகிர்ந்து கொண்டார். தாய் வீட்டில் பெரும் பங்காற்றிய மறைந்த ஓவியர் கருணாவை நினைவு கூர்ந்து அவரது பணிகளுக்கு பெருமை சேர்த்தார். எனக்கு அப்போது கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கருணாவுடன் கனடாவில் கழித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. விருந்தினர்கள் தங்களை அறிமுகப்படுத்திய பின் இதழின் முக்கிய பகுதிகள் பற்றிய விவாதங்கள் நடந்தன. இதழை எப்படி இன்னும் செறிவேற்றலாம் என்பதை பற்றி அனைவரும் பேசினார்கள். ஓவியர் மருது அவர்களின் வருகை அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்தது. குகபரன், கலாநிதி ஜெயசீலன், துலாஞ்சன், டிராட்ஸ்கி மருது, C. ரமேஷ், கலாநிதி ஜெயசங்கர், பொன்னையா விவேகானந்தன், பொன் பாலராஜன், மல்லியப்பு சந்தி திலகர், திருவேணி சங்கமம், ஜிப்ரிஹாசன், கருணாகரன், SK விக்னேஸ்வரன், மேரி ரெசோதா, செந்தூரன், மைக்கேல் கொலின், அண்டன் ஃபீலிக்ஸ் இன்னும் ஏராளமான நண்பர்கள் பேசினார்கள். நானும் என் பணிகள் குறித்து பேசினேன். சாம் டேனியல் சிரத்தையாக நிகழ்ச்சி முழுவதுமே வீடியோவில் பதிவு செய்தார். அருமையான மதிய உணவும் அங்குள்ள உணவகத்தில் பரிமாறப்பட்டது. நான் சந்தித்த இன்னும் சிலர் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தனர். தாய் வீடு இதழில் கேலி சித்திரங்கள் வரையும் தேசிய கல்வியியற் கல்லூரி முதுநிலை விரிவுரையாளர் தர்மதாஸ் என்கிற செல்வத்துடன் அவர் பணிகள், இலங்கையில் ஓவியக் கல்வி குறித்தெல்லாம் பேசி தெரிந்து கொண்டேன். இதழின் வடிவமைப்பாளர் தீபனை TNG சந்தித்தது இன்னொரு மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தில் எனக்கு இன்னொரு ஆச்சரியம், எங்கள் ஊரான கோவையில் வசிக்கும் ரவீந்திரன், கவிஞர் அனாமிகா என்கிற இளைஞரை அவர் மனைவியுடன் அரங்கத்தில் சந்தித்தது பெருமகிழ்வை தந்தது. அவர் மனைவி யார் என்று அறிந்ததும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இலங்கையின் புகழ்பெற்ற ஓவியர் மறைந்த ஆசை ராசையா அவர்களின் மகள் காயத்ரி தான் அவர். யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்வுக்கு வந்திருந்தனர். இருவரும் ஓரிரு மாதங்களில் கோவைக்கு வரப்போவதாகவும் சொன்னார்கள்.
தாய் வீடு இதழில் தவறாது எழுதி வரும் இளைஞர் அகமது பிஸ்தாமியை சந்தித்து நானே சுய அறிமுகம் செய்து கொண்டேன். அதே போல அருள் கார்கியையும் அப்போது சந்தித்து அறிமுகமான இன்னொரு இளைய எழுத்தாளர் புவஸ்தினா புவஸ். விழா முடிந்ததும் நண்பர்கள் அனைவரும் நாங்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து விருந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர். நீண்ட நேரம் பேசி மகிழ்ந்தோம். அடுத்த நாள் பிப்ரவரி 15 அன்றும் நிறைய நிகழ்ச்சிகள் எங்களுக்காக காத்திருந்தன. மட்டக்களப்பு புதுவீதியில் ஓர் ஓவிய கண்காட்சிக்கு அழைப்பு வந்திருந்தது. வன்முறையற்ற வாழ்வுக்கான காண்பிய கலைஞர்கள் என்ற குழு நடத்திய வன்முறைகளற்ற வாழ்வை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஓவியர் கமலா வாசுகி வழிகாட்டுதலில் அவர் உட்பட சில இளம் ஓவிய கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தார்கள். அரியமலர் சசிரேகா, சஹானா, நிர்மலவாசன், வினோஜான், கேமமாலினி ஸ்ரீநாத், தங்கேஸ்வரன் விக்னேஸ்வரன், கோகுலமூர்த்தி கபிலேஜன், வனோஜன் சிவஜோதி, பிரசன்னா யசோதாரிணி, ரமேஷ்குமார் யஹாங்கன், கந்தசாமி ஆதித்தன் என்ற இளம் ஓவியர்களின் கலை படைப்புகள் புதுமையாகவும் நேர்த்தியாகவும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. வாழ்க்கை முழுவதும் குழு ஓவிய காட்சிகள் அமைப்பதில் ஈடுபாடு கொண்டிருக்கும் என்னை போன்ற ஒரு ஓவியனுக்கு இவர்களை சந்தித்தது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அடுத்த நிகழ்வாக கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் இல்லத்தில் இளைய தலைமுறையினர் தாய் வீடு இதழ் குறித்து நடத்திய விசேட உரையாடல் நடைபெற்றது. கலாசாலை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சிலர் இதழில் வெளிவரும் கட்டுரைகள் குறித்த விரிவான ஆய்வை மேற்கொண்டு தங்கள் கருத்துக்களை தெளிவாக முன்வைத்தது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. எனது கட்டுரை பற்றியும் அவர்கள் பேசியது பெருமையாக இருந்தது. இந்த இளைஞர்களுடன் பேசியது புத்துணர்வையும் நம்பிக்கையையும் தந்தது. சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவகம் எங்களது அடுத்த நிகழ்ச்சிக்கான இடமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.